வணக்கம் யூடியூப் அன்பர்களே. இந்த டெஸ்ட் லேம்ப் தயாரிப்பது எப்படி என்பதை உங்களுக்கு சிறு டிப்ஸ் மூலம் காண்பிக்கிறேன். டெஸ்ட் லேம்ப், அதற்கு ஒரு கண்ட்ரோல் சுவிட்சு, ஒரு 2-வே ப்ளக்கு, ஒரு ஹோல்டர் வித் பல்பு, இந்த 3 பொருட்களும் டெஸ்ட் லேம்புக்கு உரிய பொருள்கள். இப்பொழுது சுவிட்சு டெர்மினேட்டர் பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு டெர்மினேஷன், 2 டெர்மினேஷன். இது ஒரு டெர்மினேஷனில் கரண்ட்டு இங்கிருந்து நியூட்ரல் எடுக்கப்பட்டுள்ளது. நெகட்டிவ் பாசிட்டிவ் என்பதை இதன் மூலியமாக எடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஹோல்டரில் உள்ள வயர்கள், 2 வயர்களை, ஒரு வயர் நியூட்ரலில் கொடுக்க வேண்டும், ஒரு வயரை ப்ளக் சாக்கெட்டில் கொடுக்க வேண்டும், ஒரு வயர் இந்த இன்னொரு டெர்மினேஷனில் இருந்து இந்த சாக்கெட்டிற்கு வர வேண்டும் கரண்ட்டு. இப்பொழுது இவை இரண்டையும் வைத்தால் கரண்ட் வந்து விட்டது. இப்பொழுது இந்த கண்ட்ரோல் சுவிட்சை போட்டாக்கா எரியாது. அதற்கு டெஸ்ட் லேம்ப் தயாரிப்பதற்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளக்கில் வயர்கள் சொருகியிருக்க வேண்டும். இதை டெஸ்ட் லேம்பாக பயன்படுத்துவதற்கு இந்த சாக்கெட்டில் சொருகி விட்டு அடுத்ததாக இந்த 2 வயர்களையும் இணைத்தால் டெஸ்ட் லேம்ப் எரியாது. அதற்கு இந்த உரிய சுவிட்சை போட வேண்டும். இப்பொழுது டெஸ்ட் லேம்ப் வேலை செய்கிறது. இப்பொழுது டெஸ்ட் லேம்ப் எரிகிறது. இது பாருங்கள், நிறுத்திட்டேன். இப்போ போடுறேன், எடுத்துட்டேன். இப்பொழுது இரண்டையுமே பொதுவாகவே எடுத்து விட்டால் இந்த சாக்கெட்டை எந்த கண்ட்ரோலும் இல்லாமல் லைட் எரியாது. இப்பொழுது இந்த மோட்டாரை டெஸ்ட் பண்ணுவதற்கு சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை டெஸ்ட் பண்ணுவதற்கு இதில் பழையபடி டெஸ்ட் லேம்பை சொருக வேண்டும். சொருகிவிட்டு இப்பொழுது டெஸ்ட் லேம்பு வேலை செய்கிறது. இப்பொழுது இந்த மோட்டாரை டெஸ்டிங் பண்ணுவதற்கு டெஸ்ட் செய்வதற்கு 1, 2, 3 இதில் வைத்து பார்த்தால் டெஸ்ட் லேம்பு சரியாக எரியும். தெரியுதா? கொஞ்சம் மோட்டாரை டெஸ்ட் பண்ணுவதற்கு இதில் வைத்தால் எரியும் லைட்டு. இப்பொழுது மோட்டார் நன்றாக இருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்வதற்காக இதை டெஸ்ட் லேம்பு சரிகிறது. இதுதான் டெஸ்ட் போர்டு என்பது. வணக்கம் நண்பர்களே. டெஸ்ட் லேம்பை செய்வது எப்படி என்பதை செய்து காட்டினேன், பார்க்கிறேன். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.